காய்ஸ் நான் கிரியேட்டின் வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி எந்த சப்ளிமெண்ட்டும் எடுத்ததில்லை. ஏன்னா நான் நேச்சுரலாக குட் ஃபிசிக் கொண்டு வரேன் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு முடியும் இல்லை காய்ஸ், என்கிட்ட காசு இல்லை, அதான் பிரச்சனை. ரைட், என்னோட ஒர்க்கையும் என்னோட ஜிம்மையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு குட் ஃபிசிக்கை கொண்டு வர போகிறதுல இது ஃபர்ஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. பெங்களூரில் ஒர்க் போகிறதுலாம் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க டிராஃபிக்கை மீறி வேலைக்கு போனால் அங்கே கிளைண்ட்டை நம்மளை காக்க வைக்கிறானுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு வழியாக ரூமுக்கு வந்து ஒரு மனமான காஃபி வச்சு குடிச்சிட்டு டேரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு பைசெப் ட்ரைசெப்கான ஒர்க் அவுட் தான். எப்பயும் போல எல்லா வேரியேஷன்லையும் ஒரு 3 செட் 15 reps இன்டென்ஸாக ட்ரைன் பண்ணிட்டேன். அப்புறம் காய்ஸ் இது ஏன் என்னுடைய முதல் வீடியோன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க்கையும் அதே மாதிரி என்னோட ஜிம்மையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு குட் ஃபிசிக்கை கொண்டு வர போகிறது. நான் இது வரைக்கும் ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்பேன், எதுவும் கண்டினியூவாக போட்டதில்லை. இனிமேல் நான் கண்டினியூவாக போடலான்ட்டு இது ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதை வச்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வேவும் கிரியேட்டின் ஏன் எடுக்கலன்னா என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால தான் நான் ஃபினான்ஷியலாக எப்போ ஸ்டடி ஆகணும் அப்போ எடுத்துக்கும். அது வரைக்கும் என்னுடைய ஃபுட் சோர்ஸை வச்சு என்னோட லிமிட்டை எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த வருஷம் முடியறதுக்கு நான் 2 மாதம் தான் இருக்குது. 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு குட் ஃபிசிக்கை கொண்டு வரணுங்கிறதா என்னோட எய்மே. அதை நோக்கி தான் இந்த பயணம். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூபாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பைசெப் ட்ரைசெப் பண்ண ஒர்க் அவுட் நான் கேப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போஸ்டிங் செக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். காய்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னோட எய்ம் என்னன்னா இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு குட் ஃபிசிக்கையும் அதே மாதிரி டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக வச்சுட்டு இருக்கேன். செக் பண்ணிட்டு இன்னைக்கு ரூமுக்கு வந்து சிக்கன் தான் எடுத்தோம். ஸோ சிக்கன் எடுத்துட்டு அதுக்கு ரைஸ் வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயும் போல வலிமையாக இருங்க. தேங்க்யூ.